முக்கிய செய்தி பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 14.4 சென்டிமீட்டர் மழை ஏற்காட்டில் பதிவாகியிருக்கிறது. அதேபோல ஆத்தூரில் 9 சென்டிமீட்டரும், வீரகநல்லூரில் 8 சென்டிமீட்டரும், தம்மம்பட்டி, ஏத்தாப்பூர் ஆகிய பகுதிகளில் குறிப்பிட்ட அளவு சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. சேலத்தில் ஒட்டுமொத்தமாக 83.9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சல் புயல் காரணமாக பதிவாகியிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 14.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்தபட்சமாக ஏத்தாப்பூர், கரியாக்கோவிலில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுதன் வழங்க கேட்கலாம். அமுதன், விவரங்கள். வணக்கம் சரவணன். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று நண்பகல் முதலே சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடந்த பிறகும் கூட சேலம் மாவட்டத்தில் மழை நிற்காமல் தொடர்ந்து பெய்த வண்ணமே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இரவு நேரத்திலும் கூட தொடர்ந்து மழை நீடித்ததன் காரணமாக மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இடைவிடாது பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக கடும் குளிரும் நிலவுகிறது. இதன் காரணமாக பெரும்பாலானோர் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது சேலம் மாவட்டத்தில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு விவரங்களை மாவட்ட நிர்வாகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதாவது 30ஆம் தேதி காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை பதிவான மழை அளவு விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக நந்தக்கரை பகுதியில் 8 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் 4.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஆத்தூரில் 9.2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. கெங்கவல்லி, தம்மம்பட்டி, ஏத்தாப்பூர், கரியக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல் வீரகனூரில் 8.3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 83.9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான சாலைகள் பெரும்பாலும் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடிய காணப்படுகிறது. அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே பொதுமக்கள் தற்போது வீட்டை விட்டு வெளியே வந்து செல்லக்கூடியதன் காரணமாக குறைந்த அளவிலேயே வாகன போக்குவரத்தும் இருந்து வருகிறது. இதற்கிடையே சேலம் மாவட்டத்திற்கு கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.